கருதாமி வேலூர் எல்லை நான் விரும்புற முடி எங்க கிடைப்பாளா அப்படின்னு கேட்டோம். இந்த நீங்க யாரு, உங்க பையன் யாரு? நல்ல கும்பிடா கும்பிடுறிய. அதுக்கு இந்த உலகத்துல கடுமையா முயற்சி பண்றது பணத்துக்கு பொம்பளைக்கு தான். உண்மையா பொய்யா சொல்லிட்டேன். இருக்கிய பிறகு காட்டு சரியா மனசு வச்சுட்டு கேட்பான். அந்த பிள்ளை பேரத்தினி வந்து சொல்றது பொய். அவ்வளவு பேரச்சா அவன்கிட்ட அது அவங்க பாட்டு இருந்து போறான். நமக்கு என்ன இப்ப பிரச்சனை? உங்களை யாருக்கு தெரியுமாக்கா? அவனோட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிட்டோம். அதான் நல்லது. அவனையும் ரெண்டு சேர்த்து வர வைக்க போதுமா? அப்படி சொல்லு. பார்த்துக்கலாம். கண்ணா முடிக்கா கருதாமிக்கு நல்ல செய்திகளோடு இருந்துட்டு வாழ்வார்கள். உன்னையோட சேர்த்து கருதாமிக்கு திருவாரூர் 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 புத்திரான திருவாரூர் என்னப்பா வேணும்? பக்கத்துல வாங்க. கண்ணமுடி இருக்காங்க. 3 கம்பெனிக்கு உன்னுடைய பாஸ்போர்ட் அப்ளை செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஒரு கம்பெனில இருந்து இப்போ விசா தயாரா இருக்கு. சம்பளம் குறைய இருக்கு. அதனால நிறுத்தி வச்சிருக்கேன். செப்டம்பர் 20க்கு மேல நல்ல சம்பளம் வரக்கூடிய ஒரு கம்பெனி உன்னை கூப்பிடுது. வர வைக்கிறேன். சந்தோஷமா செஞ்சு வச்சு வெற்றியோடு அவங்களே முடியா முடியா. ஏய் பத்தி பாடி நல்லா அப்பனுக்கு நெட்டுமா பணம் கொடு. கருதாமிக்கு அதே திருவாரூர் எல்லை தன் வாழ்க்கையில் பிள்ளைகளால் மன வருத்தமும் வேதனையும் அடைந்தவர்கள். என்ன பிள்ளையார் என்ன வருத்தம்? மாமா முன்னால மாமா பெண்ணடி வேலையா பிள்ளைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல ஆகினா பிள்ளைகள் சொன்னா நம்ம கேட்கணும். என்னமா ஆமாங்க பிள்ளைகள் வந்து நம்ம கேட்கணும். நம்ம சொல்ல பிள்ளைகள் கேட்காது. அதனால உன் பிள்ளைகளுடைய வார்த்தையை பார்த்தேன். எல்லாருமே உன்னை மதிக்கவே மாட்டாங்க. குழப்பத்துக்குரிய பிள்ளைகள். அவங்க இஷ்டத்துக்கு சம்பாத்தியம், அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ ஓராண்டு காலங்களாக உனக்கு வந்து உடம்புக்குள்ள வந்து உள்ளுக்கு இருந்து அப்படி எரிஞ்சு வருங்க. வயிறுலாம் எரியுற மாதிரி தீயா காதுது உங்களுக்கு கொண்ட வர. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மருத்துவர்கள பார்த்தா மாத்திரை மருந்துகள் சாப்பிடப்படுகிறது. ஆனா தீர்மானமாக எண்ணத்துல இருக்கு. மந்திரம் இது இருக்குமோன்னு ஒரு எண்ணம். வயிற்றுக்குள்ள மருந்து போட்டிருப்பாங்களோ அதனால இது எரியுமோ அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் போடல. இது வந்து ஒரு எரிமுகா வாயுன்னு ஒரு வாயு. இதை நான் நிறுத்தி ஒரு வெற்றியாக்கி வாழ வச்சு தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. கால் வச்சுக்கோ. ஓம் குடிக்கலாம். 7 நாளைக்குள்ள அந்த நோய் தீர்ந்துருப்பா. நல்லா நல்லா வாழ மாமா கால் எடுத்துருவோம். அதாவது இவர் என்ன டாக்டரா இந்த நோயை தீர்த்து தரணும்னு சொல்றாருன்னு ஒருத்தன் சிந்திக்கான். ஏய் இருக்கியா
உட்காருங்க உட்காருங்க. இருக்காங்களா? நீயும் ஒரு ஆள் தான். குடும்பத்துக்குள்ள போயிட்டு உனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்காங்க. மனிதனுக்கு மன வலி அப்படின்னு சொல்லி ஒரு வலி. அதை இலக்கணத்துப்படி மன வலின்னா மன வலிமைன்னு அர்த்தம். மனிதனுடைய எண்ணங்கள்ல சில வேதனை உணர்வுகள் தோன்றும் பொழுது உள்ளு உறுப்புகள்ல இருந்து ஒரு வாயு படும். அந்த கேஸ்டிக் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள அழுத்தம் ஏற்படுறது. அத வந்து நல்ல வாக்கு சக்தியால, பூரண நம்பிக்கை சக்தியால, தாத்மிகா பவரை வச்சு நம்ம கனி கொடுத்தோம்னா அந்த மனதும் அரசாயிரும், அந்த அமிலமும் அரசாயிரும், அந்த நோயும் தெரியும். இந்த மருத்துவத்தை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். கடினமான மருத்துவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யறதுக்கு படிக்கவும் இல்லை, அதை ஏற்கவும் கூடாது. அதை டாக்டர் மட்டும் தான் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? அதனால என்னால தெரியக்கூடியதை நான் தெரிஞ்சு யாரு வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியின் ஆழ. என்ன பண்ணாது மலை பாண்டியா பார்த்தீங்களா? என்னம்மா எங்க இருக்க வீட்டுக்காரரு? என்ன செய்யணும் உங்களுக்கு? கால் வந்துவா நீங்க எல்லாம் உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். நீ இருக்கிற திருப்தியில உன் கணவர் இல்லை, அவருடைய மனம் ரொம்ப பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். குழந்தை பாக்கிய தைமாதத்துக்கு பிறகு கிடைக்கும் பொம்பளை பிள்ளை பிறக்கும். புரியுதா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். எந்த பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை. எந்த பேர் வச்சா நல்லா இருக்கும்? ஆதி நாராயணி அப்படின்னு பேர் வச்சா நல்லா இருக்கும். ஆதி நாராயணி ஏன் அப்படின்னு சொன்னேன்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அருட்கடாட்சத்தால தான் இவளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவங்க விதி இருக்கு. அதனால அந்த பிள்ளைக்கு ஆதி நாராயணின்னு வச்சா நீ எதிர்காலத்துல 3 வீடு கட்டி வாழல. அரசாங்க உத்தியோகம் உனக்கு இந்த ஜனவரி 2026 அரசாங்க வேலை உனக்கு கிடைக்கும். அது பணத்தில் இல்லாமலே கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய கடன்களும் தெரியும். அந்த சக்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் பெறக்கூடிய பிள்ளைகள். அதனாலதான் அந்த பிள்ளைக்கு ஆதி நாராயணன் வைடா. ஒரே பிரசவத்துல 2 குழந்தைகள் தோன்றக்கூடிய நிலைகள் ஏற்படுவது. ஒரு பிரசவத்துல 2 குழந்தைகள் தோன்றக்கூடிய நிலைகள், ஒரு பெண்ணும் ஒரு ஆணுமாய் தோன்றக்கூடிய நிலையில் இவள் ஆயுள் தற்பங்களை நான் ஆராய்ந்து ஒரு குழந்தையா 2 குழந்தையா என்பதை தீர்மானம் செய்து கொள்கிறேன். இந்த 2 கனிகளையும் வைத்துக் கொள்வாய். ஓவர் டாக்கிங் கூடாது. நினைக்கிறேன் சந்தோஷமா இருங்க. காலம் தீராட்சி மகிழ்ச்சியா ஆமா காரைக்குடி நீங்களா ஏன் நிக்கிறீங்க? என்ன அர்த்தத்துல நிக்கிறீங்க? உட்கார்ந்து போல காரைக்குடி பாலின் தோற்றமான தொழிலை மேற்கொண்டு வேதனை அடைந்த மகன். வெளிநாடு உங்களுக்கு வெளிநாடா? வெளிநாடு வெளிநாடு உன்னுடைய கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இடங்கள் சொந்தமாக சில மாந்திரிக தீவிரைகள் நடந்து கொள்ளாத கடன்களை அடைந்தாய். இப்போதைக்கு நம்முடைய உடலுக்கோ உயிருக்கோ எதுவும் கண்டம் ஏற்பட்டுவிடுமோ அப்படிங்கிற ஒரு
பயம் உங்களுடைய கனவுல அடிக்கடி வந்துருக்கு. இந்த நிலையில இருந்து மாற்றி நீ வெளிநாட்டு பயணத்தை மீண்டும் மேற்கொண்டு உனக்கு நிறைந்த வருமானத்தை உருவாக்கி தந்தா போதுங்களா? காலம் சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? அந்த இடத்துல இந்த கனியை கொண்டு போடு, அந்த இடத்தை விட்டுதானே வெற்றியாகிட்டார். அடுத்து வெளிநாடு சம்பந்தமான தொழில் யாருக்கு தெரியும்? உங்க பையன் இருக்கா? ஆனா உங்களுக்கு வேற தொழில் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு முறை காரணம் சொல்லலாம். பையன் எங்க இருக்காரு? சரி, இப்ப அவனுக்கு பின்னால பார்த்தாச்சா? நான் சொன்னா நீங்க வருத்தப்பட கூடாதுல்ல. அவன் மனதுக்குள்ள ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு கல்யாணம் முடிக்கணும்னு நீங்க என்ன செய்வீங்க? சரின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடிய தகுதி உள்ள பெண்ணாக அவன் மனதுக்குள்ள இல்லை. அதனால அதை உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டான். அப்படின்னா அது எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லணும்ல அவங்களுக்கு? சொல்லணுமா வேண்டாமா? நம்ம குடும்பத்துக்கு பொருத்தம் இல்லாத குலம் கோத்திரம்ங்கிறத பத்தி நான் பேசுறதை விட ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான ஒருத்தரோட ஒரு பழக்கம் இருந்து அப்படி ஒரு மனநிலையில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தா அவர் உங்கள்கிட்ட சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? அந்த நிலையில இருந்து மாற்றி உங்க பிள்ளையை நான் புரிதமா வாழ வச்சுட்டாங்க. 3 மாத கால அவகாசம் இருக்கு. 50க்கு பிறகு அந்த திருமணம் வெற்றியா நடக்கும். உங்கள் இஷ்டப்படியே நடக்க வச்சுட்டாங்க. காரணம் வாழ்க்கையில ரொம்ப பார்த்து பேசணும். வேலை நிறையாக கிடைக்கும். இந்த இந்தியாவை நோக்கி உங்களை பார்க்கறதுக்கு ஒரு முறை வரப்போறான். அப்பொழுது கல்யாணத்தை பற்றி நம்ம பேசுவோம். தெளிவு நடக்கும், வெற்றியாக நடக்கும். என்னைய பார்த்துட்டு போங்க போகும்போது வரலாம். வெளிநாட்டுக்கு தொழில் தகுந்தமாக கேட்டு வந்தவர்கள், சொத்து தகுந்தமாக மனம் வருத்தப்பட்டு வந்தது யார் யார்? காரைக்குடியே நேற்று நீங்க 3 வந்திகளோ காரையம் பல லட்சங்களை இழந்து என் முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிய. என்னப்பா அப்படி? நீ போட்ட பிளான் படி உனக்கு அந்த தொழில் அங்க நடக்கிற மன வருத்தமும் வேதனையும் வந்திருக்கு. அதுக்கு 2 மனிதர்கள் காரணம். புரியுதா உனக்கு? அதுல இருந்து நீக்கி உன் லாபத்தை உருவாக்கி தொழிலாக்கி இருந்தா போதுமா? காரணம் இருப்பாங்க. வேற என்ன பார்க்கணும்? சரி, அவனை படிக்க வச்சு வெற்றியாக்கி தந்துடுவேன். உனக்கு வேலையும் உருவாக்கி கடன்படாம உன்னை காப்பாற்றி ஜெயிக்க வைக்கிறேன். மகளே செல்வாக்காய் கருணாமிக்கு சொத்து சொந்தமாக பிரச்சனையா இருக்கு. வேற உத்தரவு புரிஞ்சு வச்ச சமைக்காம சாப்பிடணும்னு விரும்புறீங்க நீங்க தான். அப்புறம் அரிசியவும் தண்ணியும் தான் குடிக்கணும். என்ன காலம் சொல்றோம். 7 முறை எதை வந்து தப்பிச்சுக்காரா எல்லாம் உனக்கு வெற்றியாகும். நான் வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு ரொம்ப மனவேதனையும் துயரமும் இருக்கு. இந்த வேலையில இருப்பனா அல்லது வேற எதுவும் தொழிலை பார்த்துட்டு போன போல வெளியே வந்துருக்குமா? அப்படி ஒரு எண்ணம் இருக்காமோ வயிற்றுக்குள்ள குடல் சொந்தமா பாதிக்கையா இருக்கு.
வைத்து வைக்கிறோம். அதுக்கும் எனக்கு தொடர்பு அதுக்கு விவரமா துல்லியமா பார்த்துக்கிறேன். இன்னொரு காரணம் இருக்காங்க, எதையாவது துணியாக்க வரணும், நாங்களும் கூப்பிட்டு சந்தோஷம். ஏன் கவலைப்படணும்? என்ன அவங்களுக்கு மாட்டேங்க. ஒரு 6 ஃபைல் இன்னும் க்ளோஸ் பண்ணாமலே இருக்குல்ல உங்களுடைய ஆபீஸ்ல. அதை எல்லாம் கொஞ்சம் பாலிசாக்கி விவரமா கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு ஒரு ஸ்டெப் கிடைச்சிடும். அது போல ஓகே பண்ணி வந்துருக்குமா கால் வந்துடும். அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து வெளியில போக வேண்டாம்டா, இதுலயே உனக்கு அவார்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நான் வழக்கு கொண்டு வந்துடுவேன். இந்த குட்டிப்புள்ள பெயர்ல அடித்ததான் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். அது 2025 முடியும் முன்னே நடக்கட்டும். சரியா? உன்னுடைய வேலை பழுக்களை குறைக்கிறேன், அதுல புகழும் செல்வமும் கிடைக்க வைக்கிறேன். இந்த மகளை கடன் படவிடாம காப்பாத்துறேன், இடத்த பணத்தை வாங்கி தந்துடுறேன். கர்மதானிக்கு ஐயா வெளிநாட்டுல இணையா மக வெளிநாட்டுல இருக்கானா வந்திருக்கானா போறானா கண்ணுறானா. கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைத்தார், இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், காட்டி மறைத்தார். பொய்யில் உண்மை மறைந்திட கண்டேன், உண்மையில் பொய்யை நிறைந்திட கண்டேன். என்ன இப்படி பாட்டா வருது? பையன் பாட்படமா எங்க இருக்கு? என்ன என்கொயரிகள் வந்துச்சா? ஒரு என்கொயரி புரியுதா? இப்போதைக்கு போகலான்னு போகக்கூடாது. போனா அங்கேயே நான் சொல்ல தப்பா இருக்கிறத 4 மாதங்களுக்கு பிறகு அவனை நான் அனுப்பி விட்டேன். என் சொல்ல மீறி ஒருத்தன் போனான். பாலில போய் இறங்கின உடனே பார்க்கப்படுவது ரொம்ப காய்கறி வியாபாரம் பாலில இந்தியாவில். அவன் எந்த குற்றமும் செய்யல. அவனை பத்தி தேவையில்லாதவங்க பொய் புகார் எழுதி அப்படி செய்யிட்டான். ஆனா அவனை விடுதலை ஆக்கிவிட அவன் கவலைப்படாத விடுதலை ஆயிட்டான். அவன் நிரபராதி, அவன் கடவுளால் காப்பாற்றப்பட்ட மகன். பையனுக்கு இப்ப நேரங்கள் கொஞ்சம் கடிதம். சற்று பொறுமையாக அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். காரணங்கள் தெரியலப்பா, பொறுமையாக சண்டை போட்டுறாரு. 4 மாதம் போச்சு. சரியா? எங்கேயும் இணைஞ்சில்லாம உங்களையே நான் காப்பாற்றுறேன். சந்தோஷம். 4 முறையும் என்னை வந்து பார்த்துக்கலாம். சரி, சந்தோஷம். கர்மதானிக்கு பட்டு கோட்டை பக்கத்துமே கோட்டை பக்கு விட்டவனா பட்டு கோட்டை. வணக்கம், நல்லா இருக்கேக்கா? இது இருக்கா உனக்கு? நீ சொல்லிதான் நான் கூப்பிட்டு இருக்கேங்க. பட்டுக்கோட்டை வந்தவங்க பட்டுக்கோட்டை 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 உனக்கு பட்டுக்கோட்டையா? நீ நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடக்கணுமா? ஏத்துக்கிறியோ? அம்மா ஏத்துக்குவாளா? சரியான பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது. அவன் மனநிலையில எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறியா? யாரும் பேச வைக்கிறாங்களா? அடுத்தவங்க அவனை பேச வைக்கிறாங்க. அவன் நினைச்ச இலக்கை எங்க அடையவில்லை, அங்க துக்கப்பட்டு இருக்கான். அதனால எரிச்சல் தாங்க முடியாம இருக்கவா போகவான்னு தெரியாம முந்துறான். அவனை தாண்டமாக்கி வாழ வச்சு உனக்கு தப்பையும் தப்புமா
பானை ஸ்டில் பண்ணோம். உன் பையன் அங்க இருக்க வச்சுட்டானே செல்வாக்கா இருக்க வைக்கிறேன். எல்லா வேலையும் சொன்னேன். வேலையும் சொல்லிட்டு வந்துடுவான். இப்போதைக்கு அடுத்து காலம் சொல்லலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க பானையிலே தோலிருந்த பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்ச சொந்தமில்லே பந்தமில்லே. அப்ப போன பிறகு உங்களுக்கு யாரும் சொந்தமா இருக்காங்களா? இருக்காங்களா? உங்க சொத்து சுகத்தை பார்க்கும்போது உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களே, உண்மையா? காலம் நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக. நீ என்னடா அங்க போய் நிக்கிற? அங்க என்ன வேலை உனக்கு? முதல்ல ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை பேசுச்சா? அந்த பேசுற மாப்பிள்ளை வந்து இப்போதைக்கு நல்ல மனநிலையோட இருக்கானா? ஆனா இப்ப அவன் நல்ல மனநிலையோட உன்னை ஏற்றுக்கிறவான்னு நீ பாரு. கருதானிக்கு ஆமா யாருது? அவங்க அம்மா குணமாயிருவா, வரக்கூடாது. வேற என்ன வேணும் உனக்கு? வேலையை விட்டு சம்பளம் பாப்பா. அப்படிதான் பிள்ளை கல்யாணம் தோதுவா கேள்வி கேட்டு வந்தது யாரு? நல்லா இருக்கேன், சாதகம் நல்லா இருக்கு. அவங்க வீட்டுல உள்ளவங்க உங்களுக்கு சம்மந்தம் சொல்லுறீங்களா? உங்க வீட்டுல ஓகே, அவங்க வீட்டுல உள்ளவங்க ஒரு ஆளு சமைக்கலையே, எடுத்துருவோம். காலம் அடிப்போம் போ. நல்ல பிள்ளையா இருக்கு, கட்டிட்டான். இந்த கல்யாணம் நடக்கும். அந்த வீடு தேடி பெண் பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. நல்ல ஜாதகம் பொறுத்த இருக்கு. அவன் வந்த பிறகு 2 வீடு கட்டி வாழல. சந்தோஷமா இருக்கா? என்ன வேணும்? மேல அவன் மார்க்கெட் போவான். ஆனா ஆர்டர் வருது வேண்டாம் பார்த்தேன். கருதாமிக்கு அப்படியா? வீட்டுல ஒருத்தருடைய உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரப்ப? யாருக்கு உடல்நிலை தெரியல? என்னாச்சு? மனைவிகளுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். முட்டு இடுப்பு போன்ற இடங்கள்ல வலியும் வேதனை இருக்கு. எதிர்த்து உட்காரக்கூடிய சரியா முடியல. அதனால இந்த நிலையில இப்படித்தான் இருக்குமா, மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. இந்த 3 கனியும் அவனுக்கு புடிச்சிருப்பான். அவன் உடம்புல ஒரு புதிய சக்தி பிறக்கும். உசாரா பேசுவா, எந்திரிச்சு உட்காருவா. 7 நாளில் அப்படி மெல்ல மெல்ல உணவ ஆரம்பிப்பான். பார்க்கலாம், தைரியமா சேரும். கருதாமிக்கு என்னுடைய இல்லற வாழ்க்கையில் மனவருத்தம் இருக்கு. அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. அதான் எங்க இருக்காரு? பக்கத்துல இருக்காரு, தூரமா இருக்காரு. மனத்தாலையா உடலாலையா? மனத்தாலையும் இருக்காரு, உடலாலையும் இருக்காரு. ஆமா யாரு?
புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாது பேர் என்ன என்ன தெரியும் புரிந்தது புரியாதது ஆனா நீ ஒண்ணு வாயை திறந்து பேசுறது எனக்கு ஒண்ணு கிடையாது. உங்களுடைய வாழ்ந்தது எனக்கு பாது. நீ இருந்தா இரு, இல்லன்னா போ. அப்படின்னு நம்ம நினைக்கிற சினிமா வந்து அதுக்குள்ளதான் விவரமே. சரி சத்தம் சத்தம் சொல்லுங்க நான் கேட்டு உடனே சொல்லுங்க. என்னமா செய்யணும்? உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகள் தான் அவங்க உண்மையான பெண்ணினுடைய சோகத்தை ஒரு பெண்கள் வாராங்க, பெண்ணு வேண்டாம், நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய பெண்ணையும் பார்த்து அவன் மனநிலைகளை மாற்றி உன்னை மனைவிங்கிற அங்கீகாரமாக ஏற்றுக்கொள்ள வச்சா போதுங்களா? ஒரு உண்மையை சொல்லியே உனக்கு நான் சொல்லுகிறேன். 6 மாத காலங்களுக்குள்ள காவல்துறையால் அவன் அரசு செய்யப்படுவார். நல்ல புரிந்து முன்னால் அல்ல, அவங்க ஒரு குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த குற்றத்துல அவன் உள்ள போயிடும். அப்படி போகும்பொழுது ஒரு உதவி அவனுக்கு தேவைப்படுகிறது. அப்பொழுது ஒரு உள்ளத்தை புரிவான். இல்லற வாழ்க்கை தொடங்கும், இன்பமயமாக இருக்கும். நீக்கு தான் வாழ போற. சந்தோஷமா உங்களுக்கு எனக்கு ஒரு உத்தரவு அப்பல காது அதே திருப்பூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் வாங்க. என்னமா பிள்ளைக்கு என்னாச்சு? தப்பு பண்ணிருக்கிய சாமி பழி வாங்கிட்டேன். பூர்வீகம் திருப்பூர் இல்லையே. அடுத்து 6 முதல் தியானம் 5000 ரூபாய் பட்ஜெட். முகத்தை பார்த்ததில்லை, அன்பு மொழியை கேட்டதில்லை. யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? ஐயன் பேர் என்ன? புதன்கிழமை சாந்தியார் பூசப்படும். அவன் ஜாதகத்தை போய் பார்த்தேன். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. நீங்க ஜாதகத்தை பாத்தீங்களா? சுத்த ஜாதகம் தான். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண் அவனை சீக்கிரம் உன் முப்பாட்டன் ஒரு பொண்டாட்டிக்கு மேல 2 பொண்டாட்டிக்கு குடும்பம் உங்க குடும்பத்துல அதனுடைய பாதிப்பு. அதனால பையனுக்கு சஷ்டிக்கு பிறகு ஐப்பசி மாதம் சஷ்டி வருது, சூரத்தோட்டாருக்கு பிறகு பெண் அமையும். கல்யாணம் விருத்தியா நடக்கும். ஆனா உன் மகன் இருதான யோக புரியுதா? அந்த தாளதோத்தை நீங்க முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்யும். வெற்றியாயிட்டா வேற என்ன வேணும்? வருமானமும் வரும், உன் பிள்ளைக்கு வாழ்க்கையும் மங்களமா இருக்கலாம். கவலையே படாத, தூய்மையா வாழ்க்கை சந்தோஷமா இருக்க. கருதாமைக்கு நான் பார்த்த தொழில்ல சம்பாத்தியம் பண்ண பணம்லாம் போயிடுது. இப்ப நான் சும்மா இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். அதுக்கு வெற்றியாகி தரணும் கேட்கலாம். யாருமா? திருப்பூர். என்ன தொழில்? என்ன தொழில் பார்த்தீங்க? கட்டளை சொல்லவா? ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டி இருக்காங்களா? அந்த பணம் வந்ததுன்னா அடுத்த ரொட்டேஷன் வந்ததுக்கு உதவியா இருக்கும். அதை வர வச்சுட்டாரே. இன்னொரு இடத்த கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. அது பேச்சுவார்த்தை எடுத்துக்கிட்டே போகுது. சீர்வச்சுட்டா பேங்க்ல எடுத்துட்டு கால் நமக்கு எடுத்து வாங்க கேட்கலாம்.
இதை முடிச்சு தந்துடுறேன், கோயிலுக்கு என்னப்பா செய்வேன் நம்ம தர்ம கட்டளைக்கு அப்படி சொல்லக்கூடாது. நான் உனக்கு ரேட்டை குறைச்சா அப்படி தரப்பேன், என்ன செய்வோன்னு சொல்லு. அப்படி வெற்றிகரமா முடிச்சு அட்வான்ஸ் இந்த வாரமே மகளே. திருப்பூர் உத்தரவு இப்போதைக்கு மக்களே